பிசினஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 80. முக்கியமான கேஸ் ஒன்றின் ஃபைலை புரட்டி கொண்டிருந்தான் ஆதி. அவன் கைபேசியில் அழைப்பு வர எடுத்து பார்த்தான். மிருணாளினி தான் அழைத்திருந்தாள். சிறு புன்னகையோட அழைப்பை ஏற்று, என்ன மேடம், என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா? தம்பி வந்த உடனே 1000 வாட்ஸ் பல்பு போல முகம் அப்படியே பிரகாசமாக மாறிப்போச்சு. என்னெல்லாம் கண்டுக்க மாட்டேன்னு நினைச்சேன் என்றான். அவள் அமைதியாக இருந்தாள். மினி, என்ன ஆச்சு? தேங்க்ஸ். எனக்கா? எனக்கு எதுக்கு? நான் கேட்டதுக்காக இதை செஞ்சதுக்கு. நான் எதுவும் பண்ணலை. பொய் சொல்லாதீங்க ஆதி. அன்வி எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவனா வந்துதான் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாமே. ஆதி புன்னகைத்தான். ஆதி, யூ ஆர் ரியலி ஆடிங் கலர்ஸ் டு மை லைஃப். அப்பா இறந்ததுக்கப்புறம் நிறைய அவமானப்பட்டுட்டேன் ஆதி. அதுவும் இந்த 3 வருஷம் நிறைய இடத்துல எல்லாரும் அப்பாவை தப்பாக பேசுவாங்க தெரியுமா? எனக்கும் அம்மாவுக்கும் நல்லா தெரியும் அப்பா வீடு கட்ட கடன் வாங்கலன்னு. ஆனால் முதல்ல அப்படி நாங்கள் சொல்ல ஆரம்பித்தப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு வேளை அப்பா வேறு ஃபேமிலி வச்சுருக்காரோ என்னவோன்னெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அதனால் நாங்கள் அப்படி சொல்கிறத நிறுத்திட்டோம். கடன் வாங்கி வீடு கட்டி பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டாரான்னு கேட்டால் ஆமான்னு ஒத்துக்கிட்டோம். வேறு வழி இல்லை. எவ்வளவு பேச்சு! ஒரு பொது இடத்துல மரியாதையாக நின்னே 5 வருஷம் ஆச்சு ஆதி. ஆனால் இப்போது சொந்த தம்பிக்கிட்டேயே கூட மரியாதையை இழக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என் மனசில் என்ன மாதிரி உணர்வு தோணுதுன்னு சொல்லவே தெரியல. ஐ லவ் யூ ஆதி. சீக்கிரம் உங்ககிட்ட வந்துடணும்னு ஆசையாக இருக்குது. வந்துடலாம். இன்னும் 10 நாள் தானே. இனி லைஃப் லாங் உன் பக்கத்துலேயே நான் இருப்பேன், சரியா? ரொம்ப நாள் கழிச்சு உன் தம்பி உன்கிட்ட வந்திருக்கான். இந்த 10 நாள் அவனுக்காக செலவு பண்ணு. வேற என்ன? எதுவும் இல்லை. சொல்லு, ஏதோ இருக்கு. என்ன வேணும்? என்ன கேட்டாலும் தருவீங்களா? அவன் இதழில் மீண்டும் புன்னகை அரும்பியது. உம்மா வேணுமா? சிரித்து விட்டாள் அவள். சொல்லு. இல்லை. பின்ன? ஒரு ஹக் வேணும். இந்த உலகமே மறந்து கண்ணை மூடி உங்கள் நெஞ்சில் சாயணும். பட் அதுக்கு இன்னும் 10 நாள் வெயிட் பண்ணணுமே. இட்ஸ் ஓகே என்று சொல்லி சிரித்தாள். அவனும் சிரித்தான். சரி, தூங்கு. இல்லை ஆதி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இன்னும் எப்படியும் 2 hours ஆகும். சரி, ஓகே, நீ வேலையை பாரு. பாய். பாய். தருண் நாயகியின் அறையில் தூங்குவதால் நாயகி மிருணாவின் அறையில் தான் உறங்கிக் கொண்டு இருந்தார். அதனால் வெளியில் ஹாலில் வைத்துதான் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் மிருணாளினி. சரியாக 20 நிமிடத்தில் மீண்டும் அவள் கைபேசி ஒலித்தது. ஆதிதான் அழைத்திருந்தான். என்ன சார், தூக்கம் வரலையா? திரும்பவும் கூப்பிடுறீங்க? எனக்கு வேலை இருக்கு. உங்களை மாதிரி எனக்கு என்ன சிம்பிளான ஜாபா? அது சரி, நான் தான் காலை ஆட்டிக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். கலகலவென சிரித்தாள் மிருணாளினி. இப்படி சிரிக்கிற பொண்ணை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கே. அப்போது வீட்டுக்கு வாங்க. வந்துட்டா போச்சு. ஆஹா, இந்த நேரத்துக்கு மேலே உளுந்தூர்பேட்டையிலேருந்து கிளம்பி வருவீங்களா என்ன? வீட்டில் மாமா அத்தெல்லாம் எதுக்குன்னு கேட்பாங்க. என் வருங்கால பொண்டாட்டி சிரிக்கிறத பார்க்கறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு வாங்க என்று சொல்லி கிண்டலாக சிரித்தாள். அப்படி வந்துட்டா என்ன பண்ணுவ? விளையாடாதீங்க ஆதி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனால் நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலையே. வாட்? அதே சிரிப்போட வெளியே வந்து என்ன பாரு. திகைத்தவள் அவசரமாக எழுந்து கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து படிகளின் கைப்பிடி சுவர் வழியே வெளியில் பார்த்தாள். பைக்கை நிறுத்தி அதில் சாய்ந்து நின்றிருந்தான் ஆதி. ஹே, எப்போ வந்தீங்க ஊரில் இருந்து? நீங்கள் 2 பேரும் கிளம்பின 10 நிமிஷத்துலேயே நானும் கிளம்பிட்டேன். சொல்லவே இல்லை. நான் தான் கேட்டேன் வரியான்னு. நீ தான் உன் தம்பி கூட போகிறேன்னு சொல்லிட்டியே. அச்சோ, நீங்கள் எனக்காக வரப்போறீங்களோன்னு நினச்சேன். உனக்காகத்தான் வந்தேன். ஆனால் இங்கே இல்லை, இன்னைக்கு ஊருக்கு. சரி, அதை விடு. இப்படி ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்க போறியா? விளையாடாதீங்க, முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போங்க. அதுக்காகத்தான் வேலையை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேனா? வா, நீ கேட்ட ஹக் கொடுத்துட்டு போகிறேன். ஐயோ, திகைத்தாள் மிருணாளினி. என்ன ஐயோ? அதெல்லாம் வேண்டாம். ஏய், இதுக்கு முன்னாடி என்னை ஹக் பண்ணதே இல்லையா? அன்னைக்கு வீட்டில் வச்சு தருண் ஞாபகமாக இருந்தப்போ என் தோளில் சாஞ்சு அழுதியே, அதெல்லாம் என்ன கணக்கு? அது வேற ஹக். அப்போது இப்போ என்ன ஹக் வேணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் முதல்ல கிளம்புங்க. பார்வையை தெருவின் இரு பக்கமும் செலுத்தியவாறே அவனிடம் சொல்லிக்கொண்டு இருந்தாள். அவன் பதில் பேசாததால் அவனை பார்க்க அவன் தன் 2 கைகளையும் விரித்தான். அதற்கு மேல் தன் மனதை அணையிட முடியாமல் வேகமாக கீழே சென்று கேட்டை திறந்து கொண்டு அவனிடம் ஓடினாள். அப்படியே அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவனும் அவளை தன்னோடு இறுக்கிக் கொண்டான். நான் பிழை
மழலை எனக்குள்ளே இருந்தால் அது தவறே இல்லை. நீ இலை நான் பருவமழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியில் இருந்து அலசி எடுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்த வந்தானே. அடி அழகா சிரிச்ச முகமே நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை நீ மழலை எனக்குள்ளே இருந்தால் அது தவறே இல்லை. நீ இலை நான் பருவமழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. அவள் விழிமொழியை படிக்கும் மாணவனானேன். அவள் நடைமுறையை ரசிக்கும் ரசிகனுமானேன். அவன் அருகினிலே கனல் மேல் பனி துளியானேன், அவன் அணுகையிலே நீர் தொடும் தாமரையானேன். அவளோடு இருக்கும் ஒரு வித சிநேகிதனானேன். அவளுக்கு பிடித்த ஒரு வகை சேவகனானேன். ஆழியில் இருந்து அலசி எடுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்த வந்தானே. அடி அழகா சிரிச்ச முகமே நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. நான் பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீ இலை நான் பருவமழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. சில நிமிடங்கள் கரைந்து அவள் விலகினாள். ஹாப்பி, வெரி ஹாப்பி. அவள் இரு கன்னங்களிலும் நெற்றியிலும் முத்தம் வைத்து, இப்போ போ என்றான். சந்தோஷமாக 2 அடி நடந்தவள் திரும்பி அவனை கோபமாக பார்த்தாள். என்ன ஆச்சு? உங்க குவார்டர்ஸ்ல இருந்து இங்க வர்றதுக்கு 20 மினிட்ஸ் தான் ஆகுமா? அது ஷார்ட்கட்ல வந்தேன். பொய் பொய் என்று அவன் தோளில் செல்லமாக அடித்தவள் ஒற்றை விரல் நீட்டி மிரட்டும் தொனியில் கூறினாள். மரியாதையா வண்டியை மெதுவா ஓட்டிக்கிட்டு போங்க. உத்தரவு மேடம். சிரித்தவாறு சொல்லிவிட்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ஆதி. சந்தோஷமாக வீட்டிற்கு வந்து கதவை திறக்க கால் மேல் கால் போட்டு ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான் தருண். அவனை கண்டு ஒரு நொடி திகைத்தவள் பின் சமாளித்து அவனை கண்டுகொள்ளாமல் கதவை தாழிட்டு விட்டு மீண்டும் வந்து தன் கணினியின் முன் அமர்ந்தாள். எங்க போயிட்டு வர? எங்கேயும் இல்லையே. இப்போ வெளியில இருந்து தானே வந்த? சும்மா ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு பார்த்துட்டு வந்தேன். என்ன இருந்தது? ஏதோ எலி போல இருக்கு. ஆமாமா, அது உளுந்தூர்பேட்டை எலியாம், போலீஸ் வேறையாம். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? ஆமா, ஆதியை பார்க்க தான் போனேன். அதுக்கு என்ன? நடு ராத்திரில போய் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? கேட்க ஆள் இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? போடா என்று விட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். ஒரு போலீஸ்காரர் திருட்டு வேலை பண்றது நல்லாவா இருக்கு? டேய், என்னடா பெருசா பண்ணிட்டோம்? போடா அப்படி. இந்நேரத்துக்கு தூங்காம எதுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்க? நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாமா? போ முதல்ல. அவனை விரட்டாத குறையாக விரட்டி விட்டாள். சிரித்து கொண்டே சென்று அறையில் படுத்து கொண்டவன் தன் செல்போனை பார்த்தான். ஆதியும் மிருணாளினியும் கட்டிப்பிடித்து கொண்டிருந்த புகைப்படம் அதில் இருக்க அதனை அன்விதாவிற்கு அனுப்பி வைத்தான். அவள் அழைக்க அவளிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். மணி 12 நெருங்கிய வேளையில் வருணிடம் இருந்து ஒரு ஆடியோ மெசேஜ் வந்தது. இந்நேரத்துக்கு என்ன அனுப்பியிருக்கான் என்று யோசித்துக் கொண்டே அதனை ஆன் செய்தான். வெற்றி யாரிடமோ பேசுவதை ரெக்கார்ட் செய்து அனுப்பியிருந்தான் வருண். மிருணாளினிக்கு விபத்து ஏற்படுத்தி காயப்படுத்துமாறு யாரிடமோ வெற்றி சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டதும் திகைத்து எழுந்து நின்று விட்டான் தருண். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.